லோனை எடு இஎம்ஐயை விடு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல உங்களால மாதம் ஒரு 8000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்க பேர்லயும் ஒரு சொந்த இடம் இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்குங்க. கேரண்டியா இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்லங்க 6 மாச இஎம்ஐ உங்க பேர்ல நம்ம பாக்யா ஹோம்ஸ் கட்ட போறாங்க. ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதா நம்மளுடைய பாக்யா ஹோம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பாலாஜி நகர் உலக பிரசித்தி பெற்ற மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அப்படியே பேக் சைட்ல தான் இருக்குங்க. சைட்டு உள்ள வந்து பாருங்க, இங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு பேஸ்மெண்ட்லாம் எழுப்பி முடிச்சிட்டாங்க. இன்னொரு வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்படியே அங்க பாருங்களேன், ஒரு வீடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூஃபிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிடுச்சு. இப்படி கிட்டத்தட்ட 20 வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெயின் ரோடு 2 என்ட்ரன்ஸ்க்குமே 40 அடியில கொடுத்து ஸ்ட்ரீட்டோட கட் ரோடு கூட 24 அடியில நல்ல அகலமான தார் சாலைகள் 3 ஏக்கருக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கான்கிரீட் வால் கொடுத்திருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி இருக்குது. உங்களுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான இபி ஃபெசிலிட்டி உள்ள ஏற்கனவே வந்துருச்சு. இங்க ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே ரமண வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. விகாஷ் மந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஏன் மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கூல் வந்து இங்க உள்ளே இருக்கு. உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப நியர்பைல இருக்குது. அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரொம்ப நியர்பைல இருக்குது. ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ இமீடியட்டா நீங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே வீடு கட்டலாம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் டைட்டில் தமிழ் கிளிம்ஸ்லாம் பார்த்தது உண்மைதான் மக்களே. உண்மையிலேயே ரியல் எஸ்டேட் வரலாறுல ஒரு புரட்சின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பாக்யா ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க. லோனை எடு இஎம்ஐயை விடு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல 1 இல்ல 2 இல்ல 3 இல்லங்க 6 மாச இஎம்ஐயை உங்க பேர்ல நம்ம பாக்யா ஹோம்ஸ் கட்ட போறாங்க. புதுசா இருக்குல்ல, ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குல்ல. கண்டிப்பாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாக்யா ஹோம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி நகருங்க. இதுல இன்னும் பெரிய ஒரு பிளஸ் கொடுத்துருக்காங்க. உங்களால மாதம் ஒரு 8000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்க பேர்லயும் ஒரு சொந்த இடம் இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்குங்க. கேரண்டியா இருக்கு. சரி, சைட்டோட 3வது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதா நம்மளுடைய பாக்யா ஹோம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பாலாஜி நகர். அதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன, உலக பிரசித்தி பெற்ற மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அப்படியே பேக் சைட்ல தான் இருக்குங்க. என்ட்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்து 40 அடியில் அகலமான ரோட் கொடுத்திருக்காங்க. 1 இல்லங்க 2 என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 ஏக்கர்ல சூப்பரான ஒரு சைட். ஏன் பட்ஜெட்ல இருக்கணுங்க. ஆனா எனக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் என் சைட்டுக்குள்ள இருக்கணுங்க. சுற்றிலும் பெரிய லெவல் டெவலப்மெண்ட் இருக்கணும் இப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவே நம்ம பாக்யா ஹோம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பாலாஜி நகருங்க. இப்படியே எனக்கு மெயின் ரோடு இருக்கு பாருங்க, பக்கத்துலயே வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே உங்களுக்கு திருக்கலிக்குன்றம் மகாபலிபுரம் கனெக்ட் பண்ற ரோடுங்க. சென்னையிலே அடுத்த ஹாட் டாபிக்கா பேசப்படுறக்கூடியது நம்மளுடைய 10 வழிச்சாலையான பெரிஃபரல் ரோடு தான். அதுல போய் கனெக்ட் ஆகிற ரோடு தான் இந்த ரோடுங்க. புது தலைமைச் செயலகமே மகாபலிபுரத்துல தான் வரப்போகுதுங்க. அதுக்கு கனெக்ட் ஆகிற ரோடு இங்க இருக்கு. ஸோ இப்படி மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு ரொம்ப நியர்பைல இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி ஆக போற மகாபலிபுரத்தை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இடம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சைட்டுங்க. உள்ள போய் டீடைலா பார்க்கலாம் வாங்க. நம்ம சைட் உள்ள வந்துட்ட மக்களே, சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நம்ம சொல்லுவோம், நம்ம காம்பவுண்ட ஒட்டியே பாருங்க பங்களா டைப்ல ஒரு வீடு இருக்குங்க. இதுதான் இந்த சைட்டோட விஷயங்க. ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம சைட்டு உள்ள வந்து பாருங்க, இங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு பேஸ்மெண்ட்லாம் எழுப்பி முடிச்சிட்டாங்க. அப்படியே அந்த சைடு வந்து பாருங்களேன், இன்னொரு வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்படியே அங்க பாருங்களேன், ஒரு வீடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூஃபிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிடுச்சு. இப்படி சைட்டு மொத்தமா 3 ஏக்கர்ல உங்களுக்கு 75 பிளாட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 20 வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வீடு வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு இடம் வாங்குறாங்கன்னா மக்கள் அவ்வளோ ஈஸியா போய் ஒரு இடத்த சூஸ் பண்றதே இல்லைங்க. ஏகப்பட்ட அனாலிசிஸ் பண்றாங்க. ஏன்னா லைஃப்ல ஒரு டைம் வாங்க போற ஒரு இடம் ஒரு வீடுன்றப்போ அவங்க அவ்வளோ ட்ரீம் அதுல இருக்கிறதுனால நூக்கன் காரணம் அனாலிசிஸ் பண்றாங்க. அப்படி பண்ணி இந்த 75 பிளாட்ஸ்ல கிட்டத்தட்ட 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அதுல 20 பேர் வீடு கட்டுறாங்கன்னா இந்த இடத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயின் ரோடு 2 என்ட்ரன்ஸ்க்குமே 40 அடியில கொடுத்து உள்ள 33 அடி. ஈவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டோட கட் ரோடு கூட 24 அடியில நல்ல அகலமான தார் சாலைகள், சூப்பரா தரமான தார் சாலைகள் கொடுத்திருக்காங்க. 3 ஏக்கருக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கான்கிரீட் வால் கொடுத்திருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான இபி ஃபெசிலிட்டி உள்ள ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இமீடியட்டா நீங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே வீடு கட்டலாம். இப்படி எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் ஒரு சேர இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்மளுடைய மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு இப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி நகர். சரி, இப்போ ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வரும். இடம் பிடிச்சிருச்சுங்க, இங்கே நான் இடம் வாங்கினா சுற்றிலும் எனக்கு ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், இதெல்லாம் இருக்கு. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறோம்னா முக்கியமான விஷயமே மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறதுனால அபரிவிதமான வேலை வாய்ப்புகள் கொட்டி போய் கிடக்குங்க. 1 2 எவ்வளோ சொல்ல உங்களுக்கு
அப்பா அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஐடி செக்டாருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு, நான் ஐடி செக்டாருக்கும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா இதுல இருக்க பெரிய சிறப்பம்சமே வந்து பாத்தீங்கன்னா BMW கார் இருக்கு இல்லைங்களா, அந்த கார் கம்பெனியோடைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ள தான் இருக்குதுங்க. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, எல்லாமே டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. ஸோ வேலை வாய்ப்பை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் பத்தி பார்க்கலாமா? இங்க ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே ரமண வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க, விகாஷ் மந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஏன் மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கூல் வந்து இங்க உள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ்னு கேட்டீங்கன்னா இந்த GST ஸ்ட்ரெச் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க, ஏகப்பட்ட காலேஜஸ் கொட்டி போய் கிடக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும், இந்த ஸ்கூல் காலேஜ் தனித்தனியா பேச வேணாங்க. உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப நியர்பைல இருக்குது. அது மட்டும் இல்லாம SRM யூனிவர்சிட்டி ரொம்ப நியர்பைல இருக்குது. அங்க இல்லாத ஸ்கூலுங்களா, அங்க இல்லாத காலேஜுங்களா, உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணுமா இருக்குது, பாலிடெக்னிக் வேணுமா இருக்குது, இன்ஜினியரிங் வேணுமா இருக்குது, மெடிக்கல் வேணுமா இருக்குது, இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது. 2 யூனிவர்சிட்டி நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பத்தி கேட்பீங்க. ஜீவன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. என்ன மக்களே, இப்படிப்பட்ட எல்லா அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு சைட் நீங்க எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஒரு சில சைட் இருக்கும் வேலை வாய்ப்பை பேஸ் பண்ணி அந்த இடம் டெவலப் ஆயிருக்கும், ஒரு சில சைட் இருக்கும் ஸ்கூல் காலேஜுக்காக அந்த இடம் வந்து டெவலப் ஆயிருக்கும், சில இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கனெக்டிவிட்டிக்காக டெவலப் ஆயிருக்கும். ஆனால் இப்படி எல்லா விதமான வசதிகளையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பாலாஜி நகருங்க. நீங்க இந்த GSTலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ல மகேந்திரா வேர்ல்டு சிட்டியை சுற்றி நீங்க விசாரிங்க, மினிமம் 3000 ரூபாய்க்கு கீழே யாருமே தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல தாங்க நமக்கு வெறும் 1999 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் நீங்க தர வேண்டியதில்லை. இதுக்கு டெவலப்மெண்ட் சார்ஜுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்க, அந்த ஹிடன் சார்ஜஸ் இந்த ஹிடன் சார்ஜஸ் சொல்லி உங்களை எந்த விதமான பர்டன் இல்லாம 1999 ரூபாய்க்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் தர வேண்டாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா லோனை எடு EMI விடு அப்படின்ற கான்செப்ட்ல பாக்யா ஹோம்ஸ் நமக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்லங்க 6 மாச EMI ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிறாங்க. லோனை நீங்க எடுங்க, உங்க முதல் 6 மாச EMI நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்றாங்க பாக்யா ஹோம்ஸ். இதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சோ மக்களே, கம்ப்ளீட்லி ஒரு பேக்கேஜா இருக்கக்கூடியதாங்க நம்மளுடைய இந்த ஸ்ரீ பாலாஜி நகருங்க. GSTலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டருங்க. மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அப்படியே பேக் சைடுங்க. இந்த சென்னை லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு வெறும் 1999 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் தரவங்க நம்மளுடைய இந்த சைட் மட்டும் தாங்க. உங்க கையில மாதம் ஒரு 8000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் EMI கட்ட முடியும்னா கண்டிப்பா சொல்றேன், இங்க உங்க பேர்ல சொந்தமா ஒரு இடம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா சைட் விசிட் வாங்க, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களை வீட்டில் வந்து டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி திருப்பி சைட்டை காமிச்சு சுற்றிலும் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை உங்களுக்கு காமிச்சு திருப்பி உங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ண வேண்டிய வரைக்கும் எல்லா விதமான பொறுப்புகளையும் நம்ம பாக்யா ஹோம்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இமீடியட்டா சைட் விசிட் வாங்க, கண்டிப்பா இந்த சைட் உங்களுக்கு பிடிக்கும். பாக்யா ஹோம்ஸ்ல இடம் வாங்குற எல்லாருடைய வாழ்க்கையும் வளம் ஆகும், வளம் ஆகட்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.